பழங்காலத்தில் ஒரு இளைஞனை திருமணத்துக்கு தகுதியானவன் என்று நிரூபிக்கிறதுக்காக இளவட்டக்கல்ல வந்து தூக்க சொல்லுவாங்க. அப்போது அந்த மாப்பிள்ளைக்கு இந்த சிகப்பு அரிசியை வந்து உணவாக கொடுப்பாங்க. இந்த அரிசி வந்து அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியும் தசை மற்றும் நரம்புகளுக்கு அபார சக்தியை கொடுக்கும். இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கனால இரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக இருக்குது. இதில் இருக்க ஜிங்க் அண்ட் இரும்பு சத்து இருக்கனால ஹீமோகுளோபின் அளவை வந்து கட்டுப்படுத்துது. இதில் B1 இருக்கனால வாய்ப்புண்ணு குடல் புண்ணை வந்து குணப்படுத்துது. இந்த அரிசி பேர் தான் மாப்பிள்ளை சம்பா. இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப அளவு. வாங்க இதில் எப்படி சாம்பார் சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவு அரிசியை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி கொஞ்சம் திடமாக இருக்கனால ஊறினாதான் நல்லா வேகும். அதனால் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் அளவு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா குக்கரில் சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 4-5 வெந்தயம், ஒரு 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா எல்லாம் கலர் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து கலர் மாறணும், மற்ற இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பவுடரையும் சேர்த்து இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே சாதத்துலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி மசிஞ்சு. இப்போ இதில் வேக வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா சுவையான மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் தயார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம